சோதனைகள், துன்பங்கள் மற்றும் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறோம். சில நேரங்களில் நாம் தளர்ந்து போகலாம். ஆனால் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாத ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வின் வசனங்கள், குர்ஆன் நம்மை வழிநடத்தும் ஒளியாக இருக்கிறது. நமக்கு சக்தியையும் பொறுமையையும் வழங்கும் வசனங்கள் அதில் உள்ளன. இந்த வீடியோவில் சில சக்தி வாய்ந்த குர்ஆன் வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பயனுள்ள தகவலை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். ஒருபோதும் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததைத் தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே, நீர் கூறும் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்களாக. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், துன்பங்கள் மற்றும் சோதனைகளின் போதும் நம்பிக்கையை இழக்காமல் அவற்றை சமாதானமாக ஏற்று அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்றவாறு செயற்பட வேண்டும். நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இறுதியில் அவன் நமக்கு சிறந்ததை அளிக்கிறார் என நம்பி காத்திருக்க வேண்டும். அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளையும் தனது அருளுடன் நமக்கு வழங்குவான். நிச்சயமாகச் சிரமத்துடன் எளியது இருக்கிறது. நிச்சயமாக சிரமத்துடன் எளிது இருக்கிறது. இந்த வசனம் எப்பொழுதும் நம்மை உறுதிப்படுத்தும் என்பது, நாம் எந்த அளவிற்கும் சோதனைகளை சந்திக்கட்டும், அதற்கு பிறகு அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் வெற்றியை அடைவோம் என்று சொல்லப்படுகிறது. துன்பங்கள் தற்காலிகமாக இருக்கும், ஆனால் அல்லாஹ்வின் அருள் நிலையானது. அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டதைத் தவிர சிரமம் கொடுப்பதில்லை. இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. ஏனெனில் நாம் எத்தனையோ சிரமங்களை சந்திக்கும் போதும் அவற்றிற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு கூறுகிறார். அல்லாஹ் நமக்கு எல்லா சோதனைகளுக்கும் எதிர்கொள்ளும் சக்தியையும் தீர்வையும் அளிக்கிறார். நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள்தாம் மிக மேலானவர்கள். இந்த வசனம் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏனெனில் எத்தனையோ சமயங்களில் நம்முடைய மனதில் துன்பம் மற்றும் கவலைகள் வரும். ஆனால் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை வைக்கும்போது அவற்றை எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு உண்டாகும். நபியே, நீர் கூறும் நம்பிக்கை கொண்ட என் அடியார்களே, உங்களுடைய இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் நன்மை செய்தோருக்கு நன்மையே கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. பொறுமையுள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றிப் பெறுவார்கள். இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது, எத்தனை சோதனைகள் வந்தாலும் நல்ல செயல்களைத் தொடர்ந்து செய்வதன் மூலம் நாம் நம் வாழ்க்கையில் உயர்வு காண முடியும். அல்லாஹ்வின் திருப்தி பெறுவதற்கும் நம் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கும் நல்ல செயல்கள் மிக முக்கியமானவை. இந்த வசனங்கள் நமக்கு பல முக்கியமான கருத்துக்களை உணர்த்துகின்றன. அவை நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சோதனைகள் மற்றும் துன்பங்களுக்கு எதிராக நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கின்றன. துன்பம் கடந்து போகும். அல்லாஹ்வின் அருள் நமக்கு இறுதியில் வெற்றி தரும் என்ற உண்மை எப்போதும் நம் மனதின் கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவோ கடுமையான சோதனைகளை சந்திக்கலாம், ஆனால் அவற்றின் பின்னர் நமக்கு அமைதியையும் பரவலான அருளையும் பெற முடியும் என்பதை இவை உறுதிப்படுத்துகின்றன. எவ்வளவு பெரிய சோதனைகளையும் சந்தித்தாலும் நமது நம்பிக்கை மற்றும் பொறுமை எங்களை வெற்றிக்கு வழிநடத்தும். இந்த வசனங்கள் நமக்கு ஒரே முக்கியமான செய்தியை கூறுகின்றன: நம்பிக்கை மற்றும் பொறுமை. நாம் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை வைக்கும்போது எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் நம் வாழ்க்கை முடிவில் வெற்றியுடன் நிறைவடையும். இதன் மூலம் நம்பிக்கை, சகிப்புத்தன்மை மற்றும் நல்ல செயல்களின் பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணருங்கள். நம் வாழ்க்கை இவ்வுலகில் ஒரு சிறிய பயணம் மட்டுமே. இந்த பயணத்தில் தினமும் சிறிய செயல்களை செய்து நம் இறையச்சத்தையும் பாக்கியத்தையும் அதிகரிக்கலாம். இன்று நாம் அனைவரும் தினமும் செய்யக்கூடிய சிறந்த 10 அமல்களை பார்ப்போம். காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வை நினைத்து திக்ரும் துஆவும் செய்யுங்கள். இதுவே நம்முடைய நாளை பாக்கியமாக்கும் சிறந்த தொடக்கமாகும். தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய சிறந்த அமல். நேரம் தவறாமல் தொழுதால் அல்லாஹ்விடம் நெருக்கம் பெறலாம் இன்ஷா அல்லாஹ். தினமும் பலமுறை அஸ்தஃபிருல்லாஹ் என்று சொல்லுங்கள். இது பாவங்களை அழிக்கும். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அவன் பால் திரும்புங்கள். நான் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கின்றேன்
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்ல வார்த்தை பேசுதல், வழி சுத்தம் செய்தல், இவையெல்லாம் சிறந்த அமல்களாகும். நாம் அற்பமாக கருதப்படக்கூடிய சிறிய அமல்களை அணு அளவு செய்தாலும் அதற்கு அல்லாஹ் நன்மையை வாரி வாரி வழங்குகிறான். சிறிய அமலாக இருந்தாலும் அற்பமாக கருதாமல் அதற்கும் நமக்கு நன்மை உண்டு. ஒரு மனிதன் பாதையில் நடந்து சென்றபோது முற்கிளையைக் கண்டு அதை எடுத்து அகற்றிப் போட்டார். அவரின் இந்த நல்ல செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாவ மன்னிப்பு அளிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெற்றோரிடம், சகோதரர்களிடம், குடும்பத்துடன் கருணையுடன் நடந்து கொள்வது அல்லாஹ்விற்கு பிடித்த ஒன்றாகும். வழியில் நாம் சந்திக்கும் ஒரு முஸ்லிமை பார்த்து நல்ல எண்ணத்துடன் புன்னகைத்தால் அதற்கும் நன்மை கிடைக்கும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இப்படிப்பட்ட ஓர் அருமையான மார்க்கத்தில் இருக்கும் நாம் அதன் சிறப்பைப் பற்றி தெரியாமல் இருக்கின்றோம். உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ சிரிப்பது கூட உனக்கு நன்மையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்மில் அதிகமானோர் தர்மம் செய்யும் விஷயத்தைப் பற்றி தவறாக புரிந்து வைத்துள்ளனர். அதாவது அதிகமான பொருளைத்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல. தூய்மையான சம்பாத்தியத்தில், தூய்மையான எண்ணத்துடன் நம்மால் முடிந்ததை தர்மம் செய்தாலும் அதற்கு இறைவனிடம் கூலி உண்டு. நமக்கு அது அற்பமாகத் தெரிந்தாலும் இறைவனிடம் அது மிகப்பெரியதாக இருக்கும். யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரீச்சம் பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ, அல்லாஹ் பரிசுத்தமானவற்றைத் தவிர வேறெதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் ஏற்று, பிறகு நீங்கள் உங்களின் குதிரைக் குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றவருக்காக நாம் துஆ செய்தால் அதற்காக அதிக நன்மைகள் கிடைக்கின்றன. எத்தனையோ பேர் நம்மிடம் துஆ செய்யும்படி சொல்லியிருப்பார்கள். அதை நாம் அலட்சியப்படுத்தாமல் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் துஆ செய்தால் உனக்கும் அவ்வாறே ஏற்படட்டும் என்று வானவர்கள் அவருக்காக வேண்டுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தேவையற்ற பேச்சுக்களைப் பேசாமல் நல்ல வார்த்தைகளைப் பேசுவதால் அதிக நன்மையை அடைய முடியும். நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பேரீச்சம் பழத்தின் கீற்றைக் கொண்டாவது நீங்கள் நரகத்தை விட்டு தப்பிக்க நினையுங்கள். இல்லையென்றால் நல்ல வார்த்தையின் மூலம் நரகத்தை விட்டு தப்பியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தினமும் குறைந்தது சில ஆயத்துகள் படிக்கவும். ஒவ்வொரு எழுத்துக்கும் பல மடங்கு நன்மைகள் உண்டு. அல்லாஹுவுக்கு 99 பல பெயர்கள் உள்ளன. அந்த பெயர்களை யார் மனனம் செய்கிறார்களோ அந்த மனிதனுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ் கூறுகிறான். பெயரை மனப்பாடம் செய்வதற்கு கஷ்டம் கிடையாது. நாம் தினமும் பஸ்ஸில் பயணம் செய்பவராக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பெயர் என்ற அடிப்படையில் 99 நாளைக்கு 99 பெயர்களை மனனம் செய்யலாம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 100இல் 1 போக 99 திருப்பெயர்கள் உள்ளன. அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார்.